ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்து இன்றைக்கி ஆஃப் டே ரொட்டீன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஏன்னா வந்து ஃபுல் டே ரொட்டீன் போட முடியல ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு டைம் வந்து போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா மாடியில் வந்து உட்காந்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா மத்தியானம் ஒரு 3 மணி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி நேரத்தில் நம்ம வந்து ஒரு அணில் பார்த்தோம். அது அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. அதை அப்படியே எடுத்து அப்படியே கொஞ்சம் மூளை இருந்துச்சு. அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. எல்லாருமே வந்து சாப்பாடு வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. நேற்று வந்து வச்சுருப்பீங்க, எல்லாருமே வந்து வச்சுருப்பீங்க. பார்த்திங்கன்னா நேற்று வந்து பேரூர்லாம் போயிட்டு அவங்க வயசானவங்களுக்கு அவங்க அப்பா அம்மாவுக்கு எல்லாம் வந்து இது பண்ணிட்டு வந்திருப்பீங்க. பேரூருக்கு போய்ட்டு அது பேர் என்னன்னு தெரில, பண்ணிட்டு வந்திருப்பீங்க. பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி வந்து இது ஒரு ரொட்டீனாக வந்து வச்சுருக்கோம். என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இளநீ குடிக்கிறது ஃப்ரெண்ட்ஸ். டாக்டர் வந்து சொல்லியிருக்காங்க அளவுக்கு அதிகமாக வந்து ஹீட் இருக்குது உங்கள்கிட்ட, அதனால வந்து டெய்லி வந்து ஒரு இளநீ குடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு 2 நாளாக நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம். இன்றைக்கி ஒரு சேர்த்து ஒரு 3வது நாள் ஃப்ரெண்ட்ஸ். அது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நாளைக்கு வந்து எங்கே போகிறோம் வந்து பார்த்திங்கன்னா சென்னை தான் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்புறோம். எங்கே மருவத்தூருக்கு ஆடிப்புறத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, பூரா பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து பக்கத்து வீட்டில் வந்து இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பில்டிங் கட்டிகிட்ருக்காங்க. அதான் நான் இப்போ உங்களுக்கு காமிச்சேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மணி போல் அக்கா நூடுல்ஸ் செஞ்சுருந்தாங்க. அது அக்கா செஞ்சது நல்லா இல்லாமல் இல்லை, அந்த நூடுல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொரியன் ஸ்டைல், அதுவும் சூப் ஸ்டைல். அக்கா வந்து தப்பாக செஞ்சுட்டாங்க. அதை வரேன்னு செஞ்சுட்டாங்க. இருந்தாலும் அது ரொம்பவே நல்லா இல்லை. கொஞ்சம் அந்த சாஸ் ஊற்றுற மாதிரி இருந்தால் கூட நல்லா இருந்திருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே கிளம்புறோம் வந்து பார்த்திங்கன்னா அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை. அதனால நம்ம வந்து போய் மெடிக்கல் ஷாப் போய் கடைக்கெல்லாம் போய் இதெல்லாம் வாங்கிட்டு வரலாம் தான். மெடிக்கல் ஷாப்புக்கு அப்புறம் வந்து கடைக்கு இதெல்லாம் போய் வேணுங்கிற திங்ஸ் எல்லாம் போய் வாங்கிட்டு வரலாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து போகிறோம். பாருங்கள், நம்ம வந்து இப்போது கேமரா முன்னாடி நின்று நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ண போகிறோம். நான் வந்து மாமா எர்த்தோடது தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஃபேஸ் வாஷும் யூஸ் பண்ணுறேன், அப்புறம் வந்து க்ரீமும் யூஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்களேன் எவ்வளோ எனக்கு ஒரு ப்ரைட்னஸ் கிடச்சிருக்கு. எனக்கு இது தெரியுது. பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா க்ரீமு நம்ம மாமா எர்த்தோட தான் யூஸ் பண்ணுறோம். அவ்வளோ நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து சிம்பிளாக வந்து ஒரு பொட்டு வச்சுக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பொட்டு வச்சு மேலே வந்து ஒரு டேஷ் போட்டுக்குவேன். போட்டு லைட்டாக மை போட்டு லைட்டாக ஒரு லிப் பாம் போட்டுக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோடது. இப்போ நம்ம வந்து கிளம்பலாம். பார்த்திங்கன்னா நான் வந்து என்னோடய ஃபுல்லாக நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் லுக் வந்து உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஸ்லிப்பர் கழட்டி விட்டுட்டு அப்புறம் நம்ம வந்து உள்ளே போய் சாப்பிட்றோம். பார்த்திங்கன்னா பானிபூரி வாங்கிட்டு வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பானிபூரி அப்புறம் மெடிக்கல் ஷாப்பில் வந்து இதெல்லாம் வாங்கிட்டு வந்துருப்பேன். அது இனி காமிக்கலங்களுக்கு. பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். பார்த்திங்கன்னா பேல் வாங்கியிருந்தோம். பேலும் அப்புறம் பானிபூரியும் வாங்கியிருந்தோம். ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து உட்காந்து எடிட் பண்ணிகிட்ருக்கோம். இதே என்னால் எடிட் பண்ண முடியலன்னா பாருங்களேன் நாளைக்கு. ஏன்னா வந்து மருவத்தூர் போகிறோம். எனக்கு அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஆனால் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நாளைக்கு நம்ம வந்து மருவத்தூர் போகிறோம். அது 2 நாள் ஜாலியாக ட்ரிப் என்ஜாய் பண்ணுவோம். அப்புறம் வந்து முனிப்பொங்கல் விசேஷம் வருது. அதெல்லாம் நினைக்கும் போது அவ்வளோ எனக்கு ஒரு ஜாலியாக இருக்குது. அப்புறம் வந்து இது வந்து உட்காந்து இந்த மாதிரி கையில் வச்சு கலக்கிறத விட ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இந்த வடிகட்டி வச்சு இப்படி பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த கை வலிக்குது, இந்த இப்படி கலக்கும்போது இதுவும் கை வலிக்குது. ஆனால் அவ்வளோக்கா ஒன்றும் தெரில. அது ரொம்ப சம்மத்திக்காக வருது. இது வந்து நம்ம அது டபுளாக செய்கிறோம். இது வந்து அப்படியே சிங்கிளாக செஞ்சால் போதும். அவ்வளோக்கா இதில் ஹெவி ஒர்க் ஒன்றும் இல்லை. பார்த்திங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி அந்த க்ரீம் காஃபி வந்து போட்டிருப்பேன். அது நீங்கள் வந்து பாருங்கள். நான் வந்து அது நீங்கள் போய் என் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் க்ரீம் காஃபி அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து போட்டிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் போய் பாருங்கள். அப்படின்னு நமக்குன்ட்டு ஒரு டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணால் ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஏன்னா ஸ்கூலுக்கு போகிறோம், நம்ம படிக்கிறோம், அதெல்லாம் ஒரு விஷயம். ஆனால் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு காஃபி எடுத்துகிட்டு ஒரு மொட்டை மாடிக்கு போயிட்டு அதை அப்படியே குடிச்சிட்டு நிம்மதியாக அப்படியே வேடிக்கைலாம் பார்த்துட்டு இருந்தோம்னா அது ஒரு ஜாலியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருக்கும். உங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு அந்த மாதிரிலாம் பண்ணால் ரொம்பவும் பிடிக்கும். நான் எப்பவுமே அந்த மாதிரி தான் வந்து பண்ணுவேன். பாருங்கள், நான் அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் எனக்கு. நான் அவ்வளோ ஒரு மனசுக்குள்ளே ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். வெளியே காமிக்க மாட்டோம், ஆனால் அது ஒரு ஜாலியாக இருக்கும். இதை விட பெரியவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணால் அவங்களுக்குன்ட்டு ஒரு தனி டைம் ஸ்பெண்ட் பண்ண. அம்மாலாம் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க அவங்களுக்குன்ட்டு. எல்லாத்தோட அம்மாவுமே அப்படி தான் இருப்பாங்க. அம்மா வந்து காஃபி குடிக்கிற டீ டைம் மட்டும்தான் ஃப்ரீயாகவே இருப்பாங்க. இப்போ நம்ம வந்து மேலே போகலாம். மேலே போயிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மேலே வந்து இப்போ நம்ம மேலே வந்து உங்களுக்கு காமிக்கிறோம். அப்படி காஃபி குடிச்சு முடிச்சுட்டு இதை விட கொஞ்சம் சீக்கிரமாக வந்தோம். ஒரு 6 o'clock வந்தோம். இன்னும் நல்லாயிருக்கும். 6:30க்கு வந்தனால ரொம்ப இருட் ஆகிடுச்சு. 6 o'clock வந்தோம்னா சன்செட் பார்க்கலாம். அழகாக இருக்கும் இங்கேருந்து பார்க்குறக்கு. ஏன்னா நம்ம அக்ரி பக்கம் இல்லை, அவ்வளோ அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்களேன்,
செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எனக்கு சொல்லவே ஹாப்பினஸ்ஸாக இருக்குது. ஆனால் எனக்கு என்னதான் இருந்தாலும் பழைய வீடு மாதிரி வரல. எனக்கு அவ்வளோ ஒரு ஃபீலிங் இருக்குது. இன்னியும் எல்லாத்துக்குமே அந்த ஒரு ஃபீலிங் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பேசி உங்களை கடுப்பேற்றுறேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக நான் பேசுகிறதுனால தான் யாருமே வியூவர்ஸ் நிறையா வராங்க, சப்ஸ்கிரைப் நிறையா வர மாட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் என் சேனலில் ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காகவே நான் வீடியோலாம் ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கேன். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்காக தான் நான் எல்லாமே வந்து பண்ணுறேன். நீங்களும் எனக்கு மறக்காமல் நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் மட்டும் பண்ணுங்கள். வேறு எதுவுமே நீங்கள் பண்ண வேணாம், வெறும் லைக்கோ சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். ஒரு சப்ஸ்கிரைப் கூட பண்ண வேண்டாம், ஒரு லைக்குமாவது பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வந்து நம்ம பார்க்கலாம். நாளைக்கு ரொட்டீன் வந்து பார்க்கலாம். நாளைக்கு என்ன பண்ணுறோம், நாளைக்கு ஸ்கூல் போய்ட்டு நான் நாளைக்கு காலையிலேருந்தே போடலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு காலையில் நான் ஸ்கூலுக்கு போகிறேன்னா எந்திரிக்கலாம், ஸ்கூல் ரொட்டீன் வந்து போடலான்னு இருக்கேன். ஸ்கூல் ரொட்டீன்லேருந்து நம்ம கிளம்புறது வரைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோஸ். அப்புறம் இனிமேல் நம்ம இப்படி தான் போடலான்ட்டு இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.